வணக்கம், நான் சங்கீதா. நான் பாலாஜி. வெல்கம் டு சயின்ஸ் அரட்டை. ஸோ இன்றைக்கி வந்து குயிக்காக வந்து நம்ம வந்து நம்பர் சிஸ்டமை வந்து எப்படிலாம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ஹிஸ்டாரிக்கலி ஆக்யூரேட்டாக போகாமல் குயிக்காக வந்து ஒரு 1 மினிட்குள்ளே நம்பர்ஸ்லாம் என்னெல்லாம் வந்ததுன்னு சொல்லலாமா? கட்டாயமா. ஓகே, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்? முதல்ல ஏர்லி கேவ்மேன் தன்னுடைய குகையிலேருந்து வெளில வந்தால் அங்கே இருந்த ஆடு மாடு எருமை எல்லாம் பார்த்துருப்போம், அதை எண்ணிருப்பான். ஸோ அதில் 1 2 3 4 நம்ம பேசிக் நேச்சுரல் நம்பர்ஸ் வந்துருக்கோம். இது நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகே, அதுக்கப்புறமா நான் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அவங்க குழந்தைங்க கிட்ட வந்து இப்போ ஒரு 10 ஆடு இருக்குது, 2 குழந்தைங்க கிட்ட 10/2 வந்து நீ 5 எடுத்துகிட்டு போ, நீ 5 எடுத்துகிட்டு போங்கிற டிவிஷன். அதுக்கப்புறம் அதே போல் மல்டிப்ளிகேஷன், அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் வந்துருக்கணும். வந்துடுது. ஸோ இப்போ வந்து குயிக்காக ஜம்ப் பண்ணி சப்போஸிங் அல்ஜிப்ரேக் வந்துட்டோன்னு வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸ் வந்துடுது. ஸோ ஒரு ஈக்குவேஷன் வந்து கையில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் + 2 = 0ன்னு ஒரு ஈக்குவேஷன் வந்துடுதுங்க. இப்போ வந்து நம்மக்கிட்ட இருக்க நேச்சுரல் நம்பர்ஸில் இதுக்கு சொல்யூஷன் இல்லையே? கிடையாது. பட் இதில் 0வை இன்க்ளூட் பண்ணால் ஹோல் நம்பர்ஸ் வந்தாலும் அதில் சொல்யூஷன் வந்திருக்காது. கரெக்ட். 0 ஆஃப்கோர்ஸ் இந்தியன்ஸ் இன்வென்ட் பண்ணிட்டாங்க. பட் எனிவே அதில் வந்து வராது. ஸோ இதுக்கு சொல்யூஷன் வந்து x = -2. ஸோ இப்போ வந்து -2, -3, -4 அதெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணிட்டோம்னா கிடைக்கிறது வந்து சிஸ்டம் ஆஃப் இன்டிஜர்ஸ். So negative and positive numbers with the 0 in between, the full system. Negative and positive whole numbers. அப்படின்னா -6, -5, -4 வந்துட்டு 0, 1 2 3 4 5 வந்துட்டோம்னா அதுக்கு பேர் வந்து இன்டிஜர்ஸ். ஸோ இன்டிஜர்ஸில் இதுக்கு வந்து சொல்யூஷன் இருக்குது. நேச்சுரல் நம்பர்ஸில் இல்லை, ஆனால் இன்டிஜர்ஸில் இருக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷனை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். சப்போஸிங் 3x + 2ன்னு போட்டேன்னு வச்சுக்கோங்க, = 0ன்னு போட்டேன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு சொல்யூஷன் வந்து இந்த இன்டிஜர்ஸில் இருக்கா? இன்டிஜர்ஸில் கிடையாது. இன்டிஜர்ஸில் கிடையாது. ஸோ இதனோட சொல்யூஷன் என்ன? x = இது x = -2/3. -2/3. ஸோ -2/3 வந்து இன்டிஜர்ஸில் இல்லை, கிடையாது. ஸோ அது வந்து ரேஷியோ ஆஃப் 2 இன்டிஜர்ஸ், -2 / 3. ஸோ இப்போ வந்து we introduce rational numbers. rational numbers பார்த்தீங்கன்னா அது வந்து ரேஷியோ ஆஃப் 2 இன்டிஜர்ஸ். உதாரணத்துக்கு வந்து 10/3, 3/10, 4/1. 4/1 is an integer, but that's also a rational number. Yeah. So rational numbersல வந்து இப்போ வந்து இந்த ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் கிடைச்சிருது. ஸோ எல்லாத்துக்குமே கிடைச்சிருத்தா? இல்லை. பாருங்கள், இப்போ இன்னொரு ஈக்குவேஷன் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. x² = 2ன்னு போடுறேன். இதுக்கு சொல்யூஷன் வந்து ரேஷனல் நம்பர்ஸில் இருக்கா? இதுக்கு சொல்யூஷன் x = √2 இந்த மாதிரி ரேஷனல் நம்பர் சிஸ்டமில் அதுக்கு கிடைக்காது பதில். பிகாஸ் இட் கேனாட் பி எக்ஸ்பிரஸ்ட் அஸ் a fraction of 2 integers. as a ratio of 2 integers. அதுக்கு வந்து ப்ரூஃப் வந்து நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் கொடுக்க போகிறோம். தட் இஸ் why √2 is an irrational numberன்னு சொல்கிறதுக்கு ப்ரூஃப் வந்து இன்னொரு வீடியோவில் கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ irrational நம்பர்ஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நம்மக்கிட்ட வந்து ரேஷனல் நம்பர்ஸ், irrational நம்பர்ஸ், இன்டிஜர்ஸ் எல்லாமே வந்துடுது. and we are able to solve most of the algebraic equations. நம்ம எழுதியிருக்க ஈக்குவேஷன்ஸ் இது வரைக்கும் சால்வ் பண்ண முடிஞ்சுது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ஒரு லைனில் வந்து ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஸோ -2 இங்கே இருக்கு, -2. ஓகே, +2 இங்கே இருக்குது, 2/3 எங்கேயோ இருக்குது. இந்த மாதிரி வந்து இந்த நம்பர்ஸை வந்து இந்த √2 வந்து 1.414 எங்கேயோ இங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து 1.414 இல்லை, அது வந்து கண்டினியூயிங் டெசிமல் பிளேசஸ். அதை பற்றி இன்னொரு நாள் பேசுவோம். ஸோ இந்த இர்ரேஷனல்ஸ், ரேஷனல் எல்லாத்தையும் வந்து we can represent as points on this line. இந்த லைனுக்கு பேர் தான் வந்து ரியல் நம்பர் லைன். ஸோ இப்போ நம்ம கையில் இருக்கிறது வந்து ரியல் நம்பர்ஸ். ஓகே. ஓகே. ஸோ எவ்ரி பாயிண்ட் ஆன் த லைன் கேன் பி represented as a real number and every real number can be represented as a on point this line. on this line. இப்போ ஒரு சின்ன ப்ராப்ளம் வருது. இன்னொரு ஈக்குவேஷன் நான் எழுத போகிறேன். ஓகே. ஓகே, இங்கே எழுதுகிறேன். x² = -1 or x² + 1 is 0. இப்போ இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் வருது. ஏன்னா இப்போ நெகட்டிவ் நம்பர்ஸ் எடுத்தால் அதனுடைய ஸ்கொயர் வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பர். கரெக்ட். 0வோட ஸ்கொயர் வந்து 0. ஸோ இட்ஸ் நாட் சாட்டிஸ்ஃபைங் திஸ் ஈக்குவேஷன். பாசிட்டிவ் நம்பர்ஸோட ஸ்கொயர் வந்து பாசிட்டிவ் நம்பர். ஆனால் இது வந்து ஸ்கொயர் ஆஃப் a number is equal to a negative நம்பர்னு வந்திருக்கு. அதனால் வந்து ரியல் நம்பர்ஸில் வந்து இந்த நம்பர் லைனில் இதுக்கு சொல்யூஷனே இல்லை. ஸோ இந்த ரியல் நம்பர்ஸில் வந்து இந்த ஈக்குவேஷனுக்கு வந்து சொல்யூஷனே இல்லை. ஸோ கொஸ்டின் இஸ், ரியல் நம்பர் லைனை வந்து நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா? அதுதான் வந்து இந்த வீடியோவின் மெயின் டாபிக். ஓகே. ஓகே. ஸோ அது பண்ணுறதுக்கு முன்னாடி நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் நம்பர்ஸ் நம்ம வந்து
இன்னொரு வகையில் பார்க்கலாம். இன் a totally different way. ஓகே 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 பாருங்கள், உதாரணத்துக்கு வந்து ஒரு நம்பர் வந்து 2ன்னு எடுத்துப்போம். ஓகே, இது வந்து ஆரிஜின் 0. 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து 1 2 அங்கே போயிட்டு அங்கே நிற்கிறோம். அது ஒரு ஆரோவாக போட்டுக்கிறேன், சும்மா வந்து அங்கே போயிருக்கோன்னு காமிக்கிறதுக்கு. அது வந்து 2 +2. ஓகே, -2 எடுங்க. -2 எப்படி காட்டலாம்னா, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 1 2 போயிட்டு இதை வந்து ரொட்டேட் பண்ணுறோம். 180 டிகிரிஸாக ரொட்டேட் பண்ணால் இங்கே வந்து சேர்றது. ஓகே, ஸோ -2 வந்து நம்ம வந்து மைனஸ் அண்ட் 2ன்னு சொல்கிறதுக்கு பதிலாக 2, 180 டிகிரிஸ் அப்படின்னு போடுவோம். அப்போ இந்த 2வை 2,0 வெரி குட். ஸோ இந்த 2வை வந்து ஆர்டினரி 2 வந்து 2, ரொட்டேஷன் 0. ஸோ இந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் சைனுக்கு பதிலாக நம்ம வந்து 0 and 180 இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம். அதாவது ஈஸியாக ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக அதை இப்படி மூக்கோட ஒரு முயற்சி. பொறுமையாக இருங்க, இதுலேருந்து உங்களுக்கே ஒரு நல்ல ஐடியா வரப்போகிறது. ஓகே பாருங்கள். ஸோ நெகட்டிவ் நம்பர், பாசிட்டிவ் நம்பர் இப்படி வந்து ரெப்ரசென்ட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நம்பர் சிஸ்டத்தில் வந்து அடிஷன், சப்ட்ராக்ஷன் மற்றும் மல்டிப்ளிகேஷன், அடிஷன் மல்டிப்ளிகேஷன் பார்ப்போம். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து யூஸ்வலாக 2 + 3ன்னு போடுறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த சிஸ்டமில் வந்து நம்ம வந்து 2, 0 முதல்ல 2 1 2 வந்துட்டு ரொட்டேட் பை 0 அப்படின்னா லீவ் இட் ஆஸ் இட் இஸ். எங்கே வந்து சேர்றோமோ அதை வந்து ஆரிஜினாக யூஸ் பண்ணி அங்கேருந்து நெக்ஸ்ட் நம்பர் போட போகிறோம். 3, 0. ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி 1 2 3 அண்ட் ரொட்டேட் பை 0. ஸோ இங்கே வந்து சேர்ந்தாச்சு. ஸோ பிகினிங்லேருந்து இது வரைக்கும் பார்த்தோம்னா இது வந்து 5,0 5, 0. ஸோ இது வந்து 2, 0 ப்ளஸ் 3,0 3, 0 is 5, 0. So 2 + 3 = 5. அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக இவ்வளோ பெருசாக எழுதி கண்டுபிடிச்சிட்டோம். பொறுமையாக இருங்க. ஓகே ஓகே, நெகட்டிவ் நம்பர்ஸ்க்கு போகலாம். ஓகே, 2, 2 - 3 போடலாமா? தாராளமா. ஓகே, 2 - 3 போடுவோம். How will we do that? 2, 0. ஸோ இது வந்து நம்ம 2,0 + 3,180 அப்படின்னு நம்ம பண்ணணும். ஸோ இந்த 2,0 1 2 போயிட்டு ரொட்டேட் பை 0. நம்ம வந்து இங்கே தான் இருக்கோம், ஏன்னா 0 தான் ரொட்டேஷன். அடுத்தது இதை பாயிண்ட் ஆஃப் ஆரிஜின், இதை ஆரிஜின் எடுத்துட்டு 3 ஆட் பண்ணணும். 1 2 3 பண்ணிட்டு இதை 180 டிகிரி ரொட்டேட் பண்ணணும். ஸோ இது 180 டிகிரி ரொட்டேட் அபவுட் இது இஸ் த ஆரிஜின். இப்போ புது ஆரிஜின் இது. இந்த ஆரிஜினை வந்து சென்டராக வச்சுட்டு ரொட்டேட் பண்ணணும். ஸோ இதை நம்ம சென்டராக வச்சு இப்படி ரொட்டேட் பண்ணோம்னா இங்கே வந்து சேருவோம், அங்கே வந்து சேரும். ஸோ இதை வந்து ரொட்டேட் பண்ணோம்னா ஜாயின் அங்கே வந்து இங்கே வந்து சேர்றது. ஸோ ஆன்சர் வந்து 1,180. 1,180. ஸோ 2 - 3 is -1. ஓகே, வெரி குட். 2 நெகட்டிவ் நம்பர்ஸை குயிக்காக ஆட் பண்ணிடலாமா? தாராளமா. ஓகே, பட் இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, நம்ம ஃபஸ்ட்டு நம்பரை பாயிண்ட் ஆஃப் ஆரிஜினாக வச்சுட்டு அப்புறமா அடுத்த நம்பர் பண்ணிவிட்டு அதே பாயிண்ட் ஆஃப் ஆரிஜினை வச்சு ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ண பிறகு வந்து நமக்கு கிடைக்கிற சம் வந்து ஒரிஜினல் ஆரிஜின்லேருந்து அந்த எங்கே வந்து சேர்றோமோ அங்கே வரணும். பாருங்கள், -2 - 3. ஸோ இதை வந்து 2, 180ன்னு போட்டுட்டு அதோட we are adding 3, 180. குயிக்காக பண்ணலாமா? இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 1 2, 180 இங்கே வந்து சேர்ந்துட்டோம். இப்போ இதை ஆரிஜினாக யூஸ் பண்ணிவிட்டு 3, 1 2 3 இங்கே வந்துட்டு இதை திரும்ப 180 போடணும். எங்கே வருது? ஓகே, பண்ணால் அங்கே வந்து சேர்றது. ஓகே, ஸோ ஆரிஜின்லேருந்து இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா அது வந்து 1 2 3 4 5. ஸோ 5, 180. ஸோ the answer is 5, 180. Same thing as saying -2 - 3 is -5. ஓகே, நம்ம ஏன் இதை பண்ணுறோம் அப்படிங்கிறத சம்டைம் சீக்கிரம் வந்துட்டே இருக்கு. ஓகே, கூடி சீக்கிரம் வந்துடும். ஸோ மல்டிப்ளிகேஷனுக்கு குவிக்காக பார்த்துருவோம். அதுக்கப்புறம் வந்து இது ஏன் பண்ணிகிட்ருக்கோன்னு பார்ப்போம். ஓகே, மல்டிப்ளிகேஷன் 2 × 3ன்னு வச்சுப்போம். 2 × 3 is 2, 0 multiplied by 3,
0. ஸோ மல்டிப்ளிகேஷன் ரூல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 1 2 இங்கே வந்து சேர்ந்தாச்சு 2, 0 ரொட்டேட் பை 0. இப்போ மல்டிப்ளை பை 3, 0னா இதை 3 மடங்காக ஸ்கேல் பண்ணிவிட்டு, ஸ்கேல்னா இன்க்ரீஸ் த லென்த். ஸோ இங்கே வந்து 3 மடங்காக பண்ணிட்டோம்னா 2 4 6 இது வரைக்கும் வந்துட்டு இப்போ வந்து ரொட்டேட் பை 0. அப்போ அதே இடத்துல தான் இருக்கும். அதே இடத்துல தான் வந்துட்டோம். ஸோ இது வந்து 6, 0. That is the answer. 6, 0. ஸோ நாட் வெரி இன்ட்ரெஸ்டிங். நெக்ஸ்ட் லெவல் பார்ப்போம். ஒரு நெகட்டிவ் நம்பரால் மல்டிப்ளை பண்ணுவோம். அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான்னு பார்ப்போம். ஐ மீன் இந்த மாதிரி விதமாக செய்யறதே இஸ் இன்ட்ரெஸ்டிங். பட் இதை நம்ம ஏன் செய்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் சொன்ன மாதிரி சுற்றி வளைச்சி வரோம். பட் இதில் ஒரு ரீசன் இருக்குது பாருங்கள். இப்போ வந்து -2 மல்டிப்ளை பை 3ன்னு போடுவோம். ஸோ ஸ்ட்ரைட்டாகவே நம்ம பண்ணிக்கலாம். 2, 180 2 வரைக்கும் வந்துட்டு 180 ஜாயின்னு இங்கே வந்தோம்னா இங்கே வந்து சேர்ந்துட்டோம். இது வந்து -2 3 மடங்கா இதை இன்க்ரீஸ் பண்ணுவோம். அது 3 மடங்காக. இது வந்து 3 வந்து 3, 0 3 மடங்காக இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஸோ இது 1 2 3 இங்கே வரும். அங்கே வந்து -6ல் வந்துடுது இல்லையா? ஆமாம். பண்ணிட்டு ரொட்டேட் பை 0. அப்போ உங்கேயுமே மூவ் பண்ண வேணா அது அங்கேயே தான் இருக்கும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 6, 180. Yeah. ஸோ -2 into 3 இஸ் -6. ஸோ நெகட்டிவ் நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறது வருது. இதே வந்து வெரி குயிக்காக நீங்கள் வந்து இன்ஸ்டெட் 2 மல்டிப்ளைட் பை -3ன்னு போட்டுக்காங்க. அதே ஆன்சர் தான் வரும். பார்க்கலாமா வெரி குவிக்லி? 2, 0 இங்கே வந்தாச்சு. ஒன்றும் பண்ணாதீங்க. இதை வந்து 3 மடங்காக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இது வரைக்கும் வந்தாச்சு. இல்லை இது வரைக்கும் வந்தாச்சு 6 வரைக்கும் வந்துட்டு -3 இஸ் 3, 180. ஸோ அது அப்படியே ஆரிஜின் சென்டராக வச்சுட்டு 180 ரொட்டேட் பண்ணணும். ஸோ we come to -6. Same answer. Same answer. Yeah. So where it gets interesting is 2 negative numbers product. Okay. -2 multiplied by -3 வச்சுக்கோங்க. நீங்கள் பண்ணுறீங்களா? குயிக்காக பண்ணுங்க. 2, 180 2, 180 3, 180. 3, 180. So first 2, 180. 2, 180க்கு 2 1 2 போயிட்டு அத 180 இங்க வந்தாச்சு. here. இதுக்கப்புறம் into 3, 180. இதை 3 மடங்கா நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். So 1 2 3 அங்க வந்தாச்சு. அதுக்கப்புறம் இது திரும்ப இது 180 சென்டரா வச்சிட்டு நம்ம கிளாக் வைஸ் போக கூடாது. ஓ ரொட்டேஷன் நான் சொல்ல மறந்துட்டேன். ரொட்டேஷன் ரூல் ஒன்று வச்சுக்கலாம். எப்பவுமே வந்து ஆன்டி கிளாக் வைஸ் போகணும். அப்போ இங்க வந்துட்டு 180 டிகிரிஸ் ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணீங்கன்னா இங்க வந்து சேர்றீங்க. சாரி இங்க வந்து சேர்றீங்க. 1 2 3 4 5 6 சாரி இங்க வந்து சேர்றீங்க. ஸோ இஸ் ஈக்குவல் டு 6, 0. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் 2 நெகட்டிவ் நம்பர்ஸ் இஸ் a positive நம்பர்னு தெரிஞ்சிடுது ரொம்ப ஈஸியாக. இதுக்கு வந்து பல ப்ரூஃப்ஸ் உண்டு. ஓகே, திஸ் இஸ் ஒன் வே ஆஃப் லுக்கிங் அட் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நம்பர்ஸ். ஈஸி வே. இன்னொரு வே வந்து நீங்கள் வந்து ரொட்டேஷனுக்கு பதிலாக ரிஃப்ளெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஓ அதுலேயும் வந்து நீங்கள் வந்து ப்ராடக்ட் ஆஃப் 2 நெகட்டிவ் நம்பர்ஸ் 2 ரிஃப்ளெக்ஷன் பண்ணால் கம் பேக் டு பாசிட்டிவ் அப்படி வந்து ப்ரூவ் பண்ணலாம். ஆனால் வந்து ரிஃப்ளெக்ஷனில் வந்து நம்மளுக்கு வந்து எப்படி அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுன்னு ஐடியா வராமல் இருக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி. மறந்துடாதீங்க, இந்த ஈக்குவேஷன் நம்ம கையில் என்ன இருக்கு, இன்னும் சால்வ் பண்ணல. ஓகே, இப்போ நம்பர்ஸ் ரியல் நம்பர்ஸை வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸை வந்து 0 and 180 காமிச்சாச்சு. இப்போ வந்து ரியல் நம்பர் சிஸ்டமை வந்து எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறது அப்படின்னு தானே ஐடியா உங்களுக்கு தோன்றதா? இவங்கள்ட்ட வந்து நான் இன்னும் சொல்லவே இல்லை எப்படின்ட்டு. அவங்களே கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்க்கலாம். 0 180 எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறது? ஸோ இந்த லைனில் வந்து இந்த பக்கம் இருந்தால் எல்லாம் 0, சம் நம்பர் கமா 0, இந்த பக்கம் இருந்தால் சம் நம்பர் கமா 180. ஸோ இது 180 டிகிரியால் மட்டும்தான் நம்ம வந்து இதை ரொட்டேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதை நம்ம 90 டிகிரியாகவும் ரொட்டேட் பண்ணலாம். வெரி குட், யூர் ஆன் தி ரைட் ட்ராக். நடுவில் 1 டிகிரி 2 டிகிரி 3 டிகிரி ப்ராக்டிக்கலி இது என்டையர் வே பண்ணிட்டு 360 வரைக்கும் வரலாம். வெரி குட். ஸோ அட் ஈச் லெவல் நமக்கு ஒரு லைன் கிடைக்கலாம். எக்ஸலென்ட், கரெக்ட். ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ், கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேங்க. தேங்க்யூ சார். ஓகே, ஸோ இப்போ வந்து மூக்கு இப்படி தொடர்றதுக்கு இன்னும் ஒரு விதமாக நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கிறது என்னென்னா, இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து 2,0 or 2,180 எழுதுறதுக்கு பதிலாக we can write 2,45 degrees. கரெக்ட். ஸோ 1 2 பண்ணிட்டு இது அப்படியே 45 degrees ஆன்டி கிளாக் வைஸ் தான் எப்பவும் பாருங்க. இங்கே வந்துட்டோம். ஸோ இந்த நம்பர் வந்து ரியல் நம்பர் லைனில் இல்லை. இப்போ யா இது வந்து வெளியில் வந்துருச்சு.
பட் ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி நம்பர்ஸ் போட்டோம்னா பாருங்கள், எவ்ரி பாயிண்ட் ஆன் த பிளேன் நம்ம வந்து இந்த ஃபார்மேட்டில் எழுதலாம். ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கேங்க, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த நம்பர் எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு சர்டன் ஆங்கிளில் வந்து ரொட்டேட் பண்ணலாம். ஸோ லென்த் காமா ஆங்கிள் இந்த ஃபார்மேட்டில் வந்து நம்ம வந்து ரியல் நம்பர் லைனை வந்து 2 டைமென்ஷன்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம கிடைக்கிற நம்பர்ஸ் வந்து இது ரியல் நம்பர்ஸ் இல்லை, இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. ஓகே, இந்த நம்பர்ஸ் அடிஷன் சப்ட்ராக்ஷன் அதே மாதிரி ரூல் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஓகே, அடிஷன் மல்டிப்ளிகேஷன். ஓகே, ரைட், பார்ப்போம். திஸ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 2, 45 plus 3, 45 3, 90 எடுத்துக்கலாம். 90. ஓகே, ஆல்ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் 2 1 2 இங்கே வருவோம். இதுக்கப்புறம் அது வந்து 45 டிகிரியில் நம்ம டில்ட் பண்ணினா இங்கே வரும் ரஃப்லி. ஸோ திஸ் இஸ் வேர் இஸ் மை நியூ பாயிண்ட் ஆஃப். ஸோ இதை வந்து ஆரிஜினாக யூஸ் பண்ணிக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, அடிஷன் ரூல்ஸ் வந்து இதை பாயிண்ட் ஆஃப் ஆரிஜினாக எடுத்துட்டு இங்கே ஒரு மறுபடியும் வந்து சிஸ்டம் எக்ஸ் ஆக்சிஸ் போட்டுக்கலாம். ஓகே, இங்கே இப்படி வச்சுட்டு இந்த இடத்துல இருந்து 3 ஆட் பண்ணணும். ஸோ 1 2 3 பண்ணினா இங்கே வருவேன். இதை அப்புறம் 90 டிகிரியில் ரொட்டேட் பண்ணணும். 90 டிகிரி சார். ஸோ இந்த இதை வந்து நம்ம 90 டிகிரியாக ரொட்டேட் பண்ணணும்னா கிட்டத்தட்ட இங்கே எங்கேயோ வருவோம். அங்கே வந்து சார் somewhere here is my. ஸோ ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆரிஜின்லேருந்து அங்கே ஒரு லைன் அங்கே ஒரு வரைஞ்சிட்டோம்னா இந்த லைனுடைய லென்த் வந்து எல்னு வச்சுப்போம், இந்த ஆங்கிள் வந்து தீட்டான்னு இருக்கட்டும். அதை வந்து நம்ம வந்து ப்ரொட்ராக்டர் அண்ட் ஸ்கேல் வச்சு எப்படியோ மெஷர் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து கால்குலேஷன் பொறுத்தவரையிலையும் இதை வந்து ஜியாமெட்ரி அண்ட் ட்ரிக்னோமெட்ரி யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நாட் இன் திஸ் வீடியோ. ஓகே, ஸோ இது மெஷர் பண்ணிட்டோம். some length. So some length, some angle theta. Some angle here. That is the sum of the two numbers. Wow, very interesting. But not easy. Not easy, but ஏன்னா வந்து ஜியாமெட்ரி அண்ட் ட்ரிக்னோமெட்ரி கொஞ்சம் யூஸ் பண்ணணும் அடிஷன் பண்ணுறதுக்கு. ஆமாம், முன்ன ரியல் நம்பர்ஸ் மாதிரி அவ்வளோ ஈஸியாக இல்லை. மல்டிப்ளிகேஷன் பார்த்துருவோம். யா ஷூர். ஓகே, 2, 30 டிகிரிஸ்னு எடுத்துக்கோங்க ஒரு நம்பர். ஓகே, ஐ எம் கோயிங் டு மல்டிப்ளை இட் பை 3, 90 டிகிரிஸ். முதல்ல ஞாபகப்படுத்திக்கங்க ரூல், மல்டிப்ளிகேஷன் ரூல் என்ன. ஃபர்ஸ்ட் ஒரு லென்த் எடுத்துப்போம், அது ஒரு சர்டன் மடங்கா நம்ம அதுக்கப்புறம் அது இன்க்ரீஸ் பண்ணிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துட்டு அதே டைரக்ஷனில் வந்து 3 மடங்கா இன்க்ரீஸ் பண்ணிட்டு மொத்தத்தையும் 90ஆல ரொட்டேட் பண்ணோம்னா கிடைக்கிற நம்பர் தான் வந்து ப்ராடக்ட். கரெக்ட். சரி, ஸோ 2, 30 ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் எப்பவுமே ஆன்டி கிளாக்வைஸ் போடணும். ஸோ 2, 30. ஸோ இது 1 2 2 இங்கே வந்தாச்சு, இது 30 டிகிரி. ஸோ சம்வேர் ஹியர் வரும். கரெக்ட். இதுக்கப்புறம் இதை 3 மடங்கா இதே டைரக்ஷனில் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இப்படி பண்ணிகிட்டே போனோம்னா ரஃப்லி. ஸோ இது பாருங்க, இது வந்து 2. ஸோ ரொட்டேட் பண்ணதுனால இதனுடைய லென்த்தும் 2 தான். ஸோ 2 2 2. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இது வரைக்கும் வருது. அதனுடைய லென்த் எவ்வளவு? 6. எக்ஸாக்ட்லி. யா, 3ஆல மல்டிப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து இது ரஃப்லி இது 90 டிகிரியால நம்ம ரொட்டேட் பண்ணோம்னா இங்க எங்கயோ இப்படி வரும். அங்க வந்து சேருது. சோ இதோட லெந்த் will remain 6. இதோட ஆங்கிள் நம்ம சொல்ல முடியும் because இந்த ஆங்கிள் ஒரிஜினலா 30 இருந்தது. இதை இப்ப நம்ம 90 டிகிரியால ரொட்டேட் பண்ணிருக்கோம். சோ 90 + 30 120. வெரி குட். சோ இந்த ஆன்சர் will be 6, 120. சரி, 120. ஸோ இந்த நம்பர்ஸ் வந்து எப்படி இருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் 2, 180 எடுத்துக்கோம். நெகட்டிவ் நம்பர் எடுத்துக்கோம். 2, 180னா 1 2 போயிட்டு 180 இங்கே வந்து சேர்ந்தாச்சு. ஓகே, லெட் அஸ் மல்டிப்ளை பை 3, 45னு வச்சுப்போம். ஓகே ஓகே. ஸோ இங்கே வந்தாச்சு. இப்போ இதை 3 மடங்கு இதே பிளேனில் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இது இங்கே போவோம் 6க்கு பண்ணிட்டு 45 டிகிரிஸா இது ஆரிஜினல் வச்சுட்டு அது வரைக்கும் வந்தாச்சு. இது ஆரிஜினல் வச்சுட்டு ஆன்டி கிளாக்வைஸ் 45 டிகிரிஸ் அப்படி ரொட்டேட் பண்ணுவோம். The length will be 6. 180 plus 45 will be the 225 will be the. So 6, 225. 225. So have an answer value here. So இந்த ஆங்கிள் வந்து ஃபுல்லாக வந்து 225. ஸோ மல்டிப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. இது வந்து ரியல் நம்பர்ஸ் இல்லை, இதை வந்து 2 ரியல் நம்பர்ஸ் வந்து 1 டைமென்ஷனல் லைனில் இருந்தது, அதை வந்து 2 டைமென்ஷனல் பிளேனுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த நம்பர்ஸ்க்கு ஒரு பேர் கொடுக்கலாமே. இப்போ வந்து நம்ம வந்து சென்னையில் இருக்கோம். ஸோ நம்ம சென்னை நம்பர்ஸ் பேர் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து சென்னை நம்பர்ஸ். சம்பர்ஸ் இன்னும் சுருக்கமா சம்பர்ஸ். ஓகே, ஸோ வாட் ஆர் சம்பர்ஸ்? Chambers are numbers
which occupy the full two-dimensional plane. நம்பர்ஸை வந்து நம்ம வந்து ஆர்டினரி நம்பர்ஸ் ரியல் நம்பர்ஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு சம்பர்ஸ் பண்ணிட்டோம். சம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். ஏதோ ஒரு லென்த்து போயிட்டு பாசிட்டிவ் எக்ஸ் டைரெக்ஷனில் எப்போவுமே ஆரிஜின்லேருந்து அங்கே போயிட்டு அங்கேருந்து ஆன்டி கிளாக் வைஸ் தீட்டாவை நம்ம ரொட்டேட் பண்ணணும். ஸோ லாஸ்ட் எக்ஸாம்பிள் இதுதான் ரியலி இன்ட்ரெஸ்டிங் எக்ஸாம்பிள். ஓகே, 1,90 எடுத்துக்கோங்க. Let us square it. Square na multiply by itself. Okay, so 1,90 multiplied by 1,90. Okay. Okay. So coming at 1,90. So 1 இங்க இருக்கு. 1,90 90 டிகிரி இங்க பண்ணா இங்க வரும். அவ்வளவு தூரம் இல்ல. இங்க 1. Oh, sorry. Yeah. So இங்க வந்து சேருது. So அது வந்து இந்த நம்பர் வந்து 1,90 degrees. In the point on the two-dimensional plane. இத மல்டிப்ளை பண்ணனும்னா இதே லைன்ல எக்ஸ்டெண்ட் பண்ணி extend by a factor of but 1, so 1. which means it will remain 1,90 extend by a factor of 1 அதே தான் அங்கேயே தான் இருக்கும். ஆனா இப்போ இத another 90 டிகிரி அத நம்ம திரும்ப ரொட்டேட் பண்ணனும். சோ இன்னொரு தடவை 90 டிகிரி ரொட்டேட் பண்ணா அது நம்ம இங்க வந்துருவோம். அது என்னது? ஓ -1 1,180 180 which is -1. very interesting. So நம்ம முன்னாடி பார்த்த அந்த ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -1. அதுக்கு ஆன்சர் கிடைச்சிடுது. சோ அதுக்கு ரூட் இங்க எங்கயோ இருக்கு. அங்க இருக்கு எக்ஸாக்ட்லி. 1,90 is the answer. So x is equal to 1,90. So wow. இந்த சம்பர் வச்சு நம்ம வந்து இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ண முடியாது. ரியல் நம்பர்ஸில் வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து சால்வ் பண்ண முடியாது. ரியல் நம்பர்ஸில் வந்து இந்த ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் தட் இஸ் ரூட் ஆஃப் -1 அது வந்து கிடையவே கிடையாது. ஆனால் ரூட் ஆஃப் -1க்கு வந்து இந்த சம்பர்ஸில் வந்து ஒரு சொல்யூஷன் இருக்குது 1,90. இப்போ யூஸ்வலாக ஒரு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 is 2 கரெக்டா? Yes. ஓகே, பட் சப்போஸிங் இந்த ஈக்குவேஷன் இருந்துன்னு வச்சுக்கோங்க x² is equal to 4, அதுக்கு வந்து ரெண்டு சொல்யூஷன் இருக்குது +2 and -2. x equal to plus or minus 2 ஸ்கூல்ல கேட்டிருக்கீங்க நீங்க வந்து. ஓகே, -2 into -2 is also 4. 2 into 2 is also 4. So maybe x² is equal to -1. அதுக்கும் ஒருவேளை ரெண்டு சொல்யூஷன்ஸ் இருக்கலாமோ. 1,90 ஒன்னு கண்டுபிடிச்சாச்சு. Oh. Okay. Let me think. Okay. I have never thought of this in 1,90. கொண்டு வராங்களான்னு பார்க்கலாம். I mean இதோடைய ரிஃப்ளெக்ஷன் இங்க இருக்கணும் லாஜிக்கலி. கரெக்ட். ஏன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ், கரெக்ட்? மைனஸ். சோ அது வந்து என்ன நம்பரா இருக்கும்? சோ இது வந்து this number is 1,270. 1,270. அது ஸ்கொயர் பண்ணி பாப்போமே. 1,270 திரும்ப இன்னொரு தடவை நம்ம 270 பண்ணா இங்க வந்து சேருவோம். கரெக்ட். ஓகே. ட்ரை பண்ணலாம். ஓகே. எழுதிடலாம். அது எழுதிடலாம். ஓகே. சோ 1,270 multiplied by 1,270. So 1, இங்க வந்து 270 வந்துட்டோம். இதை வந்து இன்னொரு முறை 270 ரேஷியோ ஆஃப் 1 மல்டிப்ளை இங்கே இருக்கு. இன்னொரு 270ஆல போனோம் 90 180 270. Yeah. So that is equal to -1 1,180. So ரெண்டு சொல்யூஷன் கிடைச்சிருது. But you know இந்த பாயிண்ட் நீங்க சொல்லும் பொழுது ஜெனரிக் லைஃப் லெசன் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஜென்ரலாக நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கிறது சொல்யூஷன் நம்ம தேடும் பொழுது நமக்கு தெரிஞ்ச சொல்யூஷன் அந்த ஒரே பிளேன்லேயே நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்னா அதுக்கு சம்டைம்ஸ் சொல்யூஷன் கிடைக்காது. யூ ஹேவ் டு கோ லேட்ரலி திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸ், எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த பிளேன் பார்த்தா சம்டைம்ஸ் தேர் ஆர் ஈஸி சொல்யூஷன். இன் திஸ் கேஸ் அவுட் ஆஃப் த பாக்ஸ் இஸ் அவுட் ஆஃப் த லைன். அவுட் ஆஃப் த லைன். அவுட் ஆஃப் த லைன் நேரா போயிட்டு 2 டைமென்ஷன்ஸ்ல போன உடனே நமக்கு வந்து இந்த ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் கிடைச்சிருது. ஸோ சம்பர்ஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனுக்கு வந்து சொல்யூஷன் ரெண்டு சொல்யூஷன் கிடைச்சிருது. வெதர் இதுக்கு மேலே வேறு தேர்ட் சொல்யூஷன் இருக்கா, ஃபோர்த் சொல்யூஷன் இருக்கா, அதை பற்றி இன்றைக்கி பேச போகிறது இல்லை. ஓகே, பட் ஆன்சர் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸ்பேஸ் டைம் டைமென்ஷன்லாம் போனா ஏதோ ஒரு இல்லை இதுக்கு வந்து ரெண்டு சொல்யூஷன் தான் இருக்கு, ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சேன். ஓகே சரி, பட் ஆசம் சார், இது ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? வெரி ஹேட் ஃபன், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ்க்கு வந்து சம்பர்ஸில் சொல்யூஷன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து x² is equal to -4ன்னு போடுவோம். அதுக்கு சொல்யூஷன் ரொம்ப ஈஸி, 2,90 or 1, 2
2,90 இங்கே Yeah, வந்துச்சு. yeah, yeah, yeah. Multiplied by again 2,90. Yeah. ஸோ 2 மடங்கு பண்ணிட்டோம்னா 4 வந்துடுது. another 90 போயிட்டோம்னா -4 வந்துடுது. ஸோ x is equal to 2,90. There should be 2 solutions to everything. விடுங்க இருக்கு. Oh, வேண்டாம். Okay. ஓகே இல்லை வேண்டாம் இல்லை 2,270 ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களே வேணால் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா -4 x² is equal to -4. இந்த சம்பர்ஸில் வந்து மல்டிப்ளிகேஷன் வந்து ஒரு ரூல் வந்து ரொம்ப சிம்பிளாக போயிடுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சம்பர் L1 இது ஒரு லென்த்து ஆங்கிள் θ1 மல்டிப்ளைட் பை இன்னொரு சம்பர் L2 ஆங்கிள் θ2. இதுக்கு வந்து சொல்யூஷன் ஈஸியாக நம்ம எழுதிடலாம். L1 into L2. L1 into L2 L1 multiplied by L2 comma θ1 plus θ1 plus θ2. ஸோ மல்டிப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. அடிஷன் வந்து அதுக்கு வந்து இப்போ பார்க்குறச்சே வந்து இப்போ வந்து ஒரு சம்பர் வந்து இங்கே இருக்குது, அங்கேருந்து இன்னொரு சம்பர் அங்கே இருக்குது, அதை ஆரிஜினாக யூஸ் பண்ணி ஸோ சம் வந்து இங்கேருந்து அதை கண்டுபிடிக்கணும். அது நாட் ஈவன் 90 degrees, this may be 93 degrees. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து உங்களுக்கு வந்து ட்ரிக்னாமெட்ரி ஜியாமெட்ரி தேவை. பட் அதுக்கும் வந்து ஒரு ஈஸி மெத்தட் இருக்குது. அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். Okay. Awesome, but this is awesome fun. ஸோ இந்த சம்பர்ஸில் வந்து எனி ஈக்குவேஷன் லைக் திஸ் x² is equal to -9னா வந்து we know the answer 3,90. Yeah. Or x² is equal to -7 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ x is going to be √7, 90. ஸோ இதை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இந்த மாதிரி வந்துட்டுருக்கு. ஸோ இதை வந்து இப்போ √7, 90 இருக்கட்டும். இன்னொரு நம்பர் எடுத்துக்கலாம் 2,90 வச்சுப்போம். இதை வந்து நம்ம வந்து ஈஸியாக 2 multiplied by 1,90 போட்டுக்கலாம். 2 is 2,0. Yeah. இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாம். 2 is 2,0. Okay. 2 times 1,90. 1,90 இங்கே வந்தாச்சு. 2,0னா டபுள் அமௌண்ட். ஸோ இது வந்து 2,90. இது √7 into 1,90. ஸோ இந்த 1,90ன்ற நம்பர் வந்து அடிக்கடி வர்றதுனால இதுக்கு ஒரு பேர் கொடுத்துடலாம். ஓகே. இதுக்கு வந்து பேர் வந்து ஐன்னு போட்டுக்கலாம். ஓகே. இதான தோன்றதா? ஐன்னு ஏன் கொடுத்துருக்கோம்? இமேஜினரி நம்பர். வெரி குட். இமேஜினரி நம்பர்ஸ். ஓகே. அங்கே வரைக்கும் எல்லாரும் இந்த லைன்லேயே யோசிச்சுட்டு இருந்தாங்க. இந்த லைனில் இமேஜின் பண்ணதுனால இமேஜினரி நம்பரா? இல்லை இல்லை. ஓகே, நத்திங் டு டூ வித் இமேஜினரி. இப்போ வந்து ஸோ நம்ம வந்து சம்பர்ஸ்னு பேர் கொடுத்துருக்கோம். ஆல்மோஸ்ட் சர்டன்லி இந்த மேத்தமெட்டிஷியன்ஸ் வந்து அந்த காலத்தில் வந்து சம்பர்ஸ்னு பேர் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆமாம், லண்டனில் இருந்தவங்க லம்பர்ஸ். ஸோ அவங்க கொடுத்த பேர் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஓகே. ஓகே. அட் திஸ் பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ் 1,90 விச் இஸ் ஐயில் வந்து இது ஐன்னு ஒரு சிம்பிள் போட்டிருக்கேன். ஆனால் இதில் 2 நம்பர் இருக்குது, 1 and 90 ரெண்டுமே இருக்குது இது. ஸோ ஐ வந்து இதனுடைய பேர் தான். ஸோ 2 times I -2 times I அந்த மாதிரி வந்து போடுற நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைனில் இருக்குது. அவ்வளோதான். தெர் இஸ் நத்திங் இமேஜினரி அபவுட் தம். ஓகே. இமேஜினரி பல முறை யூஸ் பண்ணுறதுனால அது ஜஸ்ட் ஒரு ஷார்ட்கட் வேல்யூ வச்சுருக்கோம். அவ்வளோதான். ஓகே. ஸோ ஆனால் வந்து இது இமேஜினரி பேர் கொடுத்ததுக்கு ரீசன் வந்து நம்ம கையில் வந்து முதல்ல இந்த நம்பர்ஸ்க்கு வந்து ரியல் நம்பர்ஸ்னு பேர் வச்சுட்டாங்க. ரியலுக்கு ஆங்கிலத்தில் ஆப்போசிட் இமேஜினரி. அதனால் வந்து இது ரியல் நம்பர் இல்லை அப்படின்னா இமேஜினரி நம்பர்னு பேர் வச்சுருக்காங்க. தவிர தேர் இஸ் நத்திங் இமேஜினரி அபவுட் திஸ் நம்பர்ஸ். தே ஜஸ்ட் லை ஆன் த they are as real as these. they lie on a bigger plane. அவ்வளோதான். ஸோ தே லை ஹியர். இப்போ வந்து இந்த நம்பர்ஸ் வந்து 90 மட்டும் இல்லாமல் எனி அதர் ஆங்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. L, θ அது பிளேனில் எங்கேயோ வந்து விடுறது. L, θ those numbers are called complex numbers. So our chambers are complex numbers. Okay, so இந்த லைனில் வர்றது மட்டும் இமேஜினரி. But everything else is complex. Everything including this line, complex. Including this line. Okay. Complex. So real numbers, imaginary எல்லாம் சேர்த்து வந்து complex numbers. காம்ப்ளெக்ஸ்னு ஏன் பேர் கொடுத்துருக்காங்க? நாட் பிகாஸ் இட் இஸ் காம்ப்ளிகேட்டட். ஸோ காம்ப்ளெக்ஸ் இங்கே வந்து மீனிங் வந்து காம்ப்ளிகேட்டட் இல்லை, இது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இல்லை. இதுவும் பாருங்கள் பேர் ஏன் கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். ஷூர். ஓகே. ஸோ இந்த L, θ இருக்கு இல்லையா, இதை வந்து இன்னொரு வகையில் நம்ம பார்க்கலாம். இங்கேருந்து ஒரு பர்பெண்டிகுலர் ட்ராப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே. இது வந்து லென்த் L, இது வந்து ஆங்கிள் θ. ஓகே. சரியா? ஸோ இந்த லென்த்
வந்து எக்ஸ்னு போடுவோம், இந்த லென்த் வந்து y. x and y is nothing but coordinates of that point in x-axis, y-axis. ஓகே. ஒரு பாயிண்ட் எடுத்தோம்னா இது வந்து y-axisனு ட்ரீட் பண்ணி இது x-axisனு ட்ரீட் பண்ணோம்னா x and y தான் கோஆர்டினேட்ஸ். ஓகே. ஸோ இந்த நம்பரை வந்து முதல்ல இங்கே போயிட்டு ஓகே இது ஆரிஜினாக எடுத்துட்டு இங்கேருந்து அங்கே போகிறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். L, θ போகிறதுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த ஜேர்னியை வந்து ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஓகே. முதல்ல இங்கே போயிடலாம். இது வந்து x, 0. அங்கே போயிட்டு இதை வந்து ஆரிஜினாக ட்ரீட் பண்ணி இங்கேருந்து அங்கே போகலாம். ப்ளஸ் அது ப்ளஸ் அடிஷன், சம்பர் அடிஷன் y, 90. y, 90. This is equal to இங்கே வந்துட்டோம் இல்லையா, L, θ. சரியா? இதை வந்து ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து x, 0 நம்ம ஆர்டினரி x தான். இட்ஸ் a real number. Plus y into i. Plus y into i, iy. அப்படி எழுதிக்கலாம். So any chamber or any complex number can be written as a sum of a real number and an imaginary number. Okay. Keeping in mind imaginary ஒன்றும் imaginary இல்லை, அது வந்து ஒரு பேர் தான். Just a short form, shortcut. ஸோ இந்த வேர்ட் காம்ப்ளெக்ஸ் வந்து கெமிஸ்ட்ரியில் இல்லை வந்து மெட்டலர்ஜியில் பார்த்தீங்கன்னா 2 மெட்டல்ஸ் எடுத்துட்டு அதை ஃபியூஸ் பண்ணி ஒரு காம்ப்ளெக்ஸ் க்ரியேட் பண்ணலாம். 2 கெமிக்கல்ஸை வந்து அது கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்காமல் ஒரு காம்ப்ளெக்ஸ் க்ரியேட் பண்ணலாம். அந்த மீனிங்கில் வந்து இது வந்து காம்ப்ளெக்ஸ். ஏன்னா வந்து ரியல் நம்பர்ஸ் அண்ட் இமேஜினரி நம்பர்ஸை சேர்த்து க்ரியேட் பண்ணதுனால இதுக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னு பேர் வச்சு ஜெனரேஷன்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஓகே. நானும் வந்து ஸ்கூலில் வந்து ரியல் நம்பர்ஸே எனக்கு நிறைய ட்ரபிள் கொடுத்தது. டீச்சர் வந்து அதுக்கு மேலே வந்து இமேஜினரி சொன்ன உடனே எனக்கு வந்து பயந்துட்டேன். அதுக்கு மேலே வந்து தீஸ் ஆர் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் சொன்னோடனே டபால்னு வந்து என் மைண்ட் வந்து ஷட் ஆகிடுச்சு. நான் அதனால் வந்து மறுபடியும் சொல்கிறேன், நத்திங் இமேஜினரி, நத்திங் காம்ப்ளெக்ஸ், தோஸ் ஆர் ஜஸ்ட் நேம்ஸ். நம்ம வந்து ரியல் நம்பர் லைனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா i ஸ்கொயர்ட் இஸ் -1. ஸோ இந்த ஐன்றது வந்து நம்ம வந்து 1, 19 எழுதியிருக்கோம். இதை வந்து நம்ம வந்து ரூட் ஆஃப் -1 கூட எழுதலாம். ஓகே. பட் மோஸ்ட்லி ஸ்கூல்ல டைரக்டா ரூட் ஆஃப் -1 போய்டும். இந்த எக்ஸ்பிளனேஷனே ஒண்ணும் கிடையாது. இது வந்து டு லீட் யூ டு தட் ஐடியா. ஓகே. ஸோ வீடியோ க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 2-3 சின்ன விஷயம். ஒன்று வந்து இந்த அல்ஜிப்ரா ஈக்குவேஷன் நம்ம வந்து சால்வ் பண்ணிட்டோம். What about other complicated algebraic equations? 3x cubed minus 4x squared plus 25 is equal to 0 or something like that. Chambers, that is complex numbers, வந்து every polynomial equation can be solved. Polynomial equations பொறுத்தவரையிலும் chambers, that is complex numbers, extend பண்ண வேண்டிய தேவை ஏற்படவில்லை. Wow, okay, third dimension போக வேண்டாம். போக வேண்டிய தேவை இல்லை. இப்போ வந்து இந்த 2 dimensional complex numbersலயே வந்து every polynomial equation can be solved. Wow. ஆனால் உங்களுக்கு வந்து இப்போ வந்து நம்ம நீங்கள் வந்து எங்கே உங்கள் மைண்டு ஓடுறது. ஸோ 1லேருந்து 2க்கு போயிட்டேங்க, 2லேருந்து இப்போ வந்து 3 டைமென்ஷன்ஸ் கேட்குறீங்க. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை வந்து 3 டைமென்ஷன்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னும் ஒரு பெரிய நம்பர் சிஸ்டம் கொண்டு வர முடியுமா? அந்த கதை இன்னொரு நாள். ஸோ இப்போ இயற்கையை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு வந்து ரியல் நம்பர்ஸ் போதும்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் வந்து இப்போ வந்து ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுலர் லெவலில் போயிட்டோம்னா அதை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் யூஸ் பண்ணி ஆகணும், வேறு வழியில். ஷ்ரோடிங்கர்ஸ் ஈக்குவேஷன் வந்து இட்ஸ் அ காம்ப்ளெக்ஸ் ஈக்குவேஷன். ஸோ நேச்சர் ஸ்பீக்ஸ் டு அஸ் நாட் இன் ரியல் நம்பர்ஸ் பட் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஸோ ஆடு மாடை விட்டு கொஞ்சம் உள்ள சின்ன மாலிக்யூல்ஸ் அட்டாமிக் லெவலில் போனால் we need complex numbers, apart from needing complex numbers in electrical engineering and wave theory and electromagnetism and all that places. But complex numbers is the language that nature uses. So, வணக்கம். Thank you. இந்த வீடியோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸோடைய இந்த வீடியோ i is equal to root of -1 அப்படின்னு டைரெக்டாக உங்கள் டீச்சர் சொல்லி கொடுத்தது ஏன் அப்படின்னு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலி நோட்டிஃபை ஆகும். வணக்கம். Thank you.